அன்பார்ந்த இறை மக்களே, இந்த புதிதாக நம்முடைய புனித சூசையப்பர் சபை நிர்வாகிகளாலும் பலருடைய உதவியாலும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற இந்த புனித சூசையப்பர் அரங்கத்தை இங்கு வந்திருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில், உங்கள் அனைவரின் முன்னிலையில் இதை திறந்து வைப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வினுடைய முதல் பகுதியாக இறைவாழ்த்துகளுடன் நமது நிகழ்ச்சி தொடங்க இருக்கின்றது. இறைவாழ்த்திற்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தே. தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தே வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். பகல் போல் எரியும் அன்பு அது பகல் போல் மனம் பரவும். இறையாய் உனை நினைத்தார் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தலைவா உனை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன் வரமே உனை கேட்க நான் சிரமே தாழ் பணிந்தேன். இந்த விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் நமது சூசையப்பர் சபையினுடைய பொருளாளர் அண்ணன் திரு கிரான்வில் உத்திரேதாஸ் அவர்கள் வரவேற்பு நிகழ்த்த அண்ணன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த மாலை வேளையில் சப்போஸ் கிறிஸ்மஸ் விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் என்பது நம்ம பங்கில் இதுதான் முதல் தடவையாக நடைபெறுகிறது. இதற்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததே கிடையாது. இந்த புதிய மேடையில் இந்த புதிய நிகழ்ச்சி பங்கு தந்தை அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் நடக்கிறது. இந்த விழாவிற்கு பங்கு தந்தை அவர்களை தலைமை ஏற்று நடத்தி கொடுக்குமாறு உங்களின் சார்பாகவும் புனித சூசையப்பர் சபை சார்பாகவும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
தாகூர் நகர் பங்கு அருட்தந்தை அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நமது அருமை நண்பர் தாளாளர் ஆதித்யா கல்வி நிறுவன சேர்மேன் அவர்கள் அசோகானந்த் அவர்களை பங்கு தந்தை சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். மண்ணின் மைந்தர் சாதாரண எளிமையான குடும்பத்தில் பிறந்து இன்று பாண்டிச்சேரி காவல்துறைக்கு அதிகாரியாக இருக்கும் எஸ்பி பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். திரு பிரேம் ராஜா அவர்களை இந்த விழாவில் பங்கு கொண்டு சிறப்புரையாற்றுமாறு உங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். டாக்டர் HOD அவர்களை டாக்டர் சீனிவாசன் HOD ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் மருத்துவமனை அவர்களை அன்போடு இந்த விழாவில் பங்கேற்று அவருடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு உங்கள் சார்பாகவும் பங்கு தந்தை சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். வருக வருக என்று. டாக்டர் அசோக்குமார் அவர்கள் வாசன் கண் மருத்துவமனை அவர்களை உங்கள் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்புரையாற்றுமாறு வருக வருக என்று வரவேற்கின்றோம். டாக்டர் திலீப் விவேக் ஆனந்த் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். திரு ஜோசப் ஜில்லான் வின்சென்ட் பால் சபை ஒருங்கிணைப்பாளர் பாண்டிச்சேரி அவர்களை அனைவரின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த விழா இனிதே நடைபெற இறுதி வரை இருந்து இந்த விழாவை நடத்தி கொடுக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அந்நாள் முதல் இந்நாள் வரை நமது பாடற்குழு சிறப்பாக செயலாற்றி வருகிறது. அந்த நல்ல பெயரை இன்னும் தக்க வைத்து கொண்டு சிறப்பாக செயலாற்றி இருக்கும் நமது பாடற்குழு அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன். பங்கு தந்தையோடு செயலாற்றும் நமது அருமை நண்பர் அந்தோனி அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்று இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை நமது பங்கு தந்தை அவர்கள் கௌரவிப்பு செய்வார்கள். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சிறப்பு விருந்தினர்களே, புனித சூசையப்பர் சபையினுடைய அனைத்து நிர்வாகிகளே, அன்பார்ந்த பெற்றோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இறைமக்களே, அன்பு குழந்தைகளே, நான் உங்களிடம் கொஞ்சம் சீக்கிரமாக 7 மணிக்கெல்லாம் தொடங்கி விடுவேன் என்று கூறி உங்களை காக்க வைத்ததற்காக முதலிலே வருந்துகிறேன். நீங்கள் பொறுமையாக இருப்பது என் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பையும் மரியாதையையும் காட்டுகிறது. அதனால் இங்கே கூடி வந்திருக்கின்ற உங்களுக்கு முதலிலே என்னுடைய நன்றி. ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இல்லை. இங்கே இந்த புதிய மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற பெருமகான்கள், அவர்களுடைய ஒரு சிலருடைய துணைவியார்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஏன் இந்த சப்போஸ் கிறிஸ்மஸுக்கு இவர்கள் இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். கிறிஸ்மஸ் என்பது நமக்கு மட்டுமல்ல, பல்வேறு சமுதாய பணிகளிலே
ஈடுபாடு கொண்டிருக்கின்ற நம்மை சுற்றி இருக்கின்ற ஒரு சிலரையாவது மற்றவர்களுடைய பிரதிநிதிகளாக நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சேவையை பாராட்டுகிறோம். கிறிஸ்து பிறந்தது இப்படி பிறருக்காக நாம் சேவை செய்ய வேண்டும். நம்மோடு இருக்கின்ற நம்முடைய ஆற்றல், திறமை, அழைப்பு இவற்றை வைத்துக்கொண்டு எளிய ஏழை மக்களுக்கும் சமுதாயத்திலே பின்தள்ளப்பட்டிருப்பவர்களுக்கும் சமுதாயத்தின் விளிம்பிலே இருப்போருக்கும் தங்களுடைய பதவியையும் தங்களுடைய நிலையையும் வைத்து கொஞ்சம் பணி செய்கின்ற போது அதுதான் கிறிஸ்மஸ். ஆகவே அவர்களை நாம் பாராட்டி, கிறிஸ்து பிறந்தது இப்படி கடவுளின் பிரதிநிதியாக நாம் எல்லோரும் ஒருவருக்காக பணியாற்ற வேண்டும் என்பதை சொல்லத்தான் அவர் வந்தார். ஏழை எளியோரை ஏற்றம் செய்ய அவர் வந்தார். கிறிஸ்து பிறந்தது பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும், ஏழை எளியோர் பாவிகளை ஈடேற்றம் செய்யவும் அவர் வந்தார். அந்த ஈடேற்றம் செய்யும் பணியிலே சமுதாயத்தில் மருத்துவ பணி, பல்வேறு பள்ளி நிர்வாக பணி, மருத்துவ பணி, எஜுகேஷன் சர்வீஸ், காப்பாளர் அதாவது காவலர் பணி, பல்வேறு சோஷியல் சர்வீஸ் செய்கின்றவர்கள், இவர்கள் எல்லாம் தங்களிடம் இருக்கின்ற திறமை, அறிவு, ஆற்றல் மற்றும் பொருள் இவற்றை வைத்துக்கொண்டு உதவி செய்கின்ற போது இயேசு அங்கே பிறக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் இருப்பதனால் இந்த மண்ணில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இவர்களை போன்று இருப்பவர்களை நாம் அழைத்து கௌரவித்து பாராட்டவில்லை என்றால் அந்த கிறிஸ்து பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் இவர்களை மேடையேற்றி 4 பேர் முன்னாடியிலே அறிமுகம் செய்து இவர்களுடைய சேவைகளை பாராட்டுகின்ற போது இன்னும் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இன்னும் சிறப்பான சேவையை செய்ய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்தி கொள்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே நீங்கள் அளித்த தாராள நன்கொடைகளை வைத்து ஏழை எளியவர்களுக்கு புத்தாடைகளை நாம் இப்பொழுது கிறிஸ்மஸ் அன்பளிப்பாக கொடுக்க இருக்கின்றோம். அதை இப்படிப்பட்ட பெருமான்கள் முன்னிலையிலே நாம் செய்கின்ற போது அதை பெறுபவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இதை மாதிரி பெரியவர்கள் 4 பேரை வைத்து அவர்கள் முன்னிலையிலே தந்தை அவர்கள் எங்களை கௌரவித்தார்கள் என்று, அதுவும் அந்த பெறுபவர்களுக்கு ஒரு கௌரவமான முறையிலே அவர்களை நாம் மதிக்கின்றோம் என்ற முறையில் இப்படிப்பட்ட பெரியவர்கள் வைத்து அவர்கள் முன்னிலையிலே அவர்களை இந்த உதவியை செய்கின்ற போது அந்த உதவியும் அதை பெறுபவரும் கொஞ்சம் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கிறது. ஆகவே இதுதான் இந்த நோக்கம். இப்படிப்பட்ட பெரியவர்கள் நமக்கு நம்முடைய பங்கிற்கு பல்வேறு விதங்களிலே துணை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இங்கே நம்முடைய பொருளாளர், நம்முடைய தலைவர், இவர்களெல்லாம் அவர்கள் நிர்வாக சபையோடு சேர்ந்து 24 மணி நேரமும் ஓடோடி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை ஆரோக்கியம் லியோ ஆரோக்கியம் அவர்கள் நம்முடைய பரிசுத்த ஆவி ஆலயத்தில் பங்கு தந்தையாகவும் ரெக்டராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருவாளர் ஜோசப் ஜில்லான் அவர்கள் பாண்டிச்சேரி ஏரியா கவுன்சிலராக அந்த ஏழை எளியோருக்கு உதவி செய்கின்ற வின்சென்டே பால் என்ற ஆர்கனைசேஷனுடைய புதுவை பாண்டிச்சேரி ஏரியா கவுன்சிலராக பணியாற்றி ஏழை எளியோருக்கு எவ்வாறு பணி செய்வது என்பது இப்போ அண்மையிலே ஒரு சில கிராமங்களுக்கு சென்று அந்த கிறிஸ்மஸ் முன்னிட்டு ஏழை எளியோரை உதவி செய்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய பிரேம் ராஜா அவர்கள், உங்களுக்கு தெரியும், ப்ராவிடன்ஸ் மால் என்ற மால் இருக்கிறது. அந்த மால் நிறைய பேர் பார்த்துருப்பீர்கள். புதுவையிலேயே அதுதான் நம்பர் 1 ஆஃப் சச்
இன்ஸ்டிடியூஷன். அதன் மூலமாக மட்டுமல்லாமல் ஏற்கனவே பல்வேறு பள்ளிகளுக்கு, சிறப்பாக க்ளூனி பள்ளிக்கு, இன்னும் பல ஏழை எளிய நிறுவனங்களுக்கெல்லாம் ஓடோடி உதவி செய்கிறார்கள். தன்னிடம் இருக்கின்ற அந்த பொருள் வளத்தை வைத்துக்கொண்டு மிக மிக சிறப்பாக ஏழை எளியோருக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கிற்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். அதை நான் இந்த மேடையிலே கண்டிப்பாக சொல்லி ஆக வேண்டும். அவரும் அவர்கள் துணைவியாரும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கிலே இருக்கின்ற திருவாளர் பொறிஞர் மிஸ்டர் விவேகானந்த் அவர்களிடம் நான் இந்த ஆலயத்தையும் இதை சுற்றி இருக்கின்ற இதை பற்றி சில முன்னேற்ற திட்டங்கள் பற்றி கூறி யாரையாவது எனக்கு அறிமுகம் செய்யுங்கள் என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் தன்னுடைய நண்பரும் வகுப்பு தோழருமான திரு பிரேம் ராஜாவை என்னிடம் அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி நம்முடைய ஆலயத்திற்கு ஆலய வளாகம் முழுவதும் பாதுகாப்பு வேண்டும், இங்கே பல்வேறு பொருட்கள் இருக்கின்றன மற்றும் மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். இது முழுவதும் சிசிடிவி கேமரா செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்டையும் ஒரு அந்தோனியார் குரோட்டோ வேண்டும் என்று சொன்னேன். அதையும் ஃபாதர் இருக்கிறதுலே பெஸ்ட் ஆர்கிடெக்டை கொண்டு வாங்க, பேரையும் சொல்லி இந்த ஆர்கிடெக்டே நீங்கள் எப்படியாவது பிடிச்சிட்டிங்கன்னா போதும், காசை பற்றி கவலைப்படாதீர்கள், கடவுள் எனக்கு நிறைய செய்திருக்கிறார், நான் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், எனவே நன்றாக செய்து தருகிறேன் என்று சொல்லி சிசிடிவி கேமரா வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். மற்றும் இந்த அந்தோனியார் குரோட்டோவை அமைத்து தர இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்களை இந்த மேடையிலே உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நான் பெருமைப்படுகின்றேன். அவர்கள் துணைவியாரையும் குடும்பத்தையும் நான் நிறைய ஆசீர்வதிக்கின்றேன். நம்முடைய டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனஸ்தாசியா, நம்முடைய தாய் சேய் மருத்துவமனை, ராஜீவ்காந்தி தாய் சேய் மருத்துவமனையில் ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் டாக்டராக இருந்து மிக சிறப்பாக சேவை செய்கிறார்கள். அவரை கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி நான் அங்கே ஒரு மாதா கெபி இருக்குது, அந்த மாதா கெபியில் கேத்தலிக் நர்சஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு விழா கொண்டாடுறாங்க. அப்போது மாதாவுக்கு என்னை ஒரு பிரார்த்தனை மெசேஜ் கொடுக்க ஆரம்பித்த போது டாக்டர் அவர்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டு விட்டேன். அவங்க சொல்கிறாங்க, நான் சென்ட் தாமஸ் சென்னையில் தாமஸ் மயிலாப்பூரில் கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷனில் படித்தேன், மாதான்னா எனக்கு உயிர், நானும் என்னுடைய கிராண்ட்சன் பிறந்ததுக்கு இங்கேருந்து வேளாங்கண்ணி கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஜெபித்துட்டு வந்தோன்னு எல்லார் மத்தியிலையும் தன்னுடைய அந்த பரந்த நோக்கத்தை கூறி அவரை பற்றி அப்புறம் விசாரிக்க ஆரம்பித்தேன். யாருக்காவது உதவி என்று சொல்லிவிட்டால் அது என்னவே ஆனாலும் சரி ஓடோடி சென்று முதலிலே அதை செய்துவிட்டுத்தான் அவர் அடுத்த வேலையை பார்ப்பார் என்று கேள்விப்பட்டேன். அந்த தாய் சேய் 2 உயிர் நம்முடைய பகுதியில் இருக்கின்ற தாய்மார்களுக்கு அந்த குழந்தை பிறப்பின் நேரத்திலே 2 உயிர்களை காப்பாற்றுகின்ற அற்புத பணி, அவரை நாம் இந்த மேடையிலே கூப்பிட்டு அவரை உங்களுக்கு அறிமுகம் செய்யவில்லை என்றால் அது கண்டிப்பாக செய்தி ஆக வேண்டும் என்று அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அடுத்ததாக நம்முடைய எஸ்பி நார்த் காவல் கண்காணிப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் துணைவியாரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நான் காலாப்பட்டு கோல்பிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலின் முதல்வராக இருந்த போதிலிருந்தே எனக்கு மிகவும் பழக்கம், நண்பர். அன்னை தெரசாவின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள். பாருங்கள், அவர் அன்னை தெரசாவை பற்றி நம்மை விட அதிகமான செய்தியெல்லாம் பள்ளியிலே பேசுவார்கள், அவர்களை பற்றி எல்லோரிடமும் எடுத்து சொல்வார்கள். அப்படிப்பட்ட கண்காணிப்பாளர் நம்முடைய பங்கிலே வசிக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டதும் கண்டிப்பாக அவரும் இந்த இடத்திலே இருக்க வேண்டும் என்று நான் விரும்பி அழைத்திருக்கிறேன். இங்கே எல்லாவற்றுக்கும் உச்சகட்டமாக நான் இங்கே வந்தவுடனே நம்முடைய
அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆதித்யா பள்ளி நிர்வாகங்களின் கூட்டமைப்பினுடைய அவருடைய தலைவரும் இருக்கின்ற திருவாளர் மரியாதைக்குரிய அசோக் ஆனந்த் அவர்கள் நான் இங்கே வந்த உடனடியாக முதலாக என்னை வந்து சந்தித்த தலைவர்களில் அவர்தான் முதல் வந்து எனக்கு என்ன வித உதவியும் இந்த ஆலயத்திற்கு இந்த மேடை கட்டுவதற்கு இங்கே இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற கம்பிகள் மணல் அதெல்லாம் இவர்கள் தாராளமாக தந்து உதவியது. இது வந்து ஒரே ஒரு கேள்வி, இந்த சவுண்ட் சிஸ்டத்திற்கு உடனடியாக கொண்டு வந்து பணத்தை கொடுத்து ஃபாதர் இந்த ஆலயம் எனக்கு ரொம்பவும் பிரசித்தி பெற்ற ஆலயம், இந்த ஆலயம் எனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வழங்குகின்ற ஆலயம், ஆகவே கண்டிப்பாக நீங்கள் எது கேட்டாலும் சொல்லுங்கள், நான் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்ய தயாராக இருக்கிறேன், நீங்கள் நேராக வர வேண்டிய அவசியமில்லை, நம்முடைய தலைவர்கள் டீம்களிடம் சொல்லிவிடுங்கள், நீங்கள் நேராக வந்ததாக பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு மிக அற்புதமாக இது நான் வந்த பிறகு செய்த உதவி. இதற்கு முன்னால் இந்த ஆலயத்திற்கும் இந்த கல்லெல்லாம் போடுவதற்கு இதற்கு வேண்டிய பல்வேறு கட்டுமான பணிகளுக்கு மிக சிறப்பாக உதவி செய்திருக்கிறார்கள். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற வள்ளுவருக்கு இணங்க அவரை நாம் அழைக்காவிட்டால் நான் ஒரு பெரிய குற்றவாளியாக மாறிவிடுவேன். ஆகவே அவர் இன்னும் இந்த இடத்துல ஒரே நாற்றமாக இருக்குது சார், ஏதாவது கொஞ்சம் பண்ணுங்க என்று சொன்னேன். தன்னுடைய சொந்த எர்த் மூவரை வைத்து லாரிகளை வைத்து இப்போது மண்ணை அடித்து கொண்டு இதை நிரவி கொடுத்து விடுகிறேன், இங்கே கொசு வராது, வர பக்தர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது என்று முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த மேடையை அலங்கரிக்கிறார்கள். இங்கே டாக்டர் த யங் மேன் டாக்டர் திலீப் ஜூட் இங்கே இருக்கிறார்கள். அவர் யாருன்னா என்கிட்ட 3வது படித்தவர், 3வது 4வது 5வது படித்தவர். இன்னைக்கு அவர் வந்து ஜிப்மரில் எம்பிபிஎஸ்ல பல கோல்டு மெடல்ஸ், எம்டியில் கோல்டு மெடல், அது ஒரே ஒரு டெர்மட்டாலஜி போஸ்ட் இருந்ததை போட்டு அந்த இது எம்டி முடித்த அடுத்த மாதத்துலேயே போய் அந்த ஜிப்மரில் வேலையில் சேர்ந்து அவர் நம்முடைய பங்கிலே ஒருவர். அப்போ இப்படிப்பட்ட பங்கில் இருக்கின்ற இவரை நாம் தான் அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி ஆதரிக்க வேண்டும். ஆகவே இவருடைய தந்தை திரு விவேக் ஆனந்த் அவர் பொறியாளராக இருக்கிறார், மைசூர் போய்விட்டார் அஃபீஷியலாக. அவர் இந்த மேடை அளந்திருக்க வேண்டும். அவர்தான் இங்கே திரு பிரேம் ராஜாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர் நம்முடைய பல்வேறு திட்டங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். அவர்கள் இந்த பங்கிலே இருந்து நமக்கு பல்வேறு உதவிகளை குறிப்பாக இபி மூலமாக எல்லாம் உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுடைய அடுத்ததாக அவங்க மதாம் அம்மா இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது டாக்டர் அசோக் குமார். டாக்டர் அசோக் குமாருடைய பெட்டர் ஆஃப் அவங்க சிந்தியா மேம், இவர்கள் டாக்டர் அசோக் குமார் வாசன் ஐ கேரில் சீஃப் சர்ஜனாக பணியாற்றுகிறார். நம்முடைய ஃபாதர்ஸ் எல்லாருன்னா எங்கே போய் ஆப்ரேஷன் பண்ணணும் பிஷப்பே சொல்லிடுவார். அங்கே ஃபாதர் சின்னப்பனுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் சீஃபாக இருக்கிறாரு, அங்கே போக சொல்லுங்கள் அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மருத்துவ பணியிலே மிக சிறப்பாக பணியாற்றுகிறார்கள். ஏற்கனவே நம்ம கேட்டகிஸ்ட்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம உங்கள் பகுதியில் கொஞ்சம் ஏழை எளியவர்கள் யாராவது கண் பிரச்சனைகள் இருந்தால் அவர்களை அனுப்பி வைங்கள். அங்கே நான் அவர்களுக்கு மிக குறைந்த செலவில் நான் அவர்களுக்கு மருத்துவம் பார்க்கிறேன் என்று. இப்படி அவர்கள் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சண்டே கேட்டகிசம் எடுக்கிறார்கள். அடுத்ததாக அங்கே பிரேம்ராஜாவுடைய துணைவியார் இருக்கிறார்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள் சாருடைய துணைவியார்கள் இருக்கிறார்கள். இந்த துணைவியார்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் ஒரு ஆண்களுக்கு பின்னால் வெற்றிக்கு பின்னால் பெண்கள் தான் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த பெண்கள்லாம் இருப்பதனால தான் அவங்க இன்னும் அதிகமாக சேவை செய்ய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. அவர்களையும் நான் பாராட்டுகிறேன். இப்பொழுது எல்லோரையும் கௌரவிக்கின்றேன்.
துணைவியாரோடு வந்திருப்பவர்களுக்கு நான் வரும்போது எல்லாம் அவங்க தனித்தனியாக கிடையாது, அவங்க 2 பேரும் ஒன்றாக பொன்னாடை போர்த்த இருக்கின்றேன். எனவே அனைவரையும் கௌரவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். விழாவினுடைய சிறப்பு விருந்தினர்களை நமது பங்கு தந்தை அவர்கள் சிறப்பான விதத்தில் அவர்கள் செய்த பணிகளை எடுத்துரைத்து அவர்களை கௌரவிப்பு செய்தார்கள். தந்தை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து விழாவினுடைய சிறப்பானது கிறிஸ்து பிறப்பினுடைய வருகையை எடுத்துரைக்கும் வகையில் பாடல் நிகழ்ச்சி தொடங்கும். மலர்பாலன் அன்னை மறிந்தெடுத்த தேவன் விண்ணுலக மண்ணுலக வேந்தன் என்னிலிருந்து மலர்ந்த ராஜன் மண்ணுலக வேந்தன் என்னிலிருந்து மலர்ந்த ராஜன் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பாலன் பிறந்த நாள் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பாலன் பிறந்த நாள். Happy Christmas to you. Happy Christmas to you.
தாவீதின் வம்சம் யூதாவின் சிங்கம் பெத்லெகேம் ஊரில் பிறந்தது. ஆயரின் கூட்டம் மீனலாட்டம் மீட்பரை கண்டு துதித்தது. தாவீதின் வம்சம் யூதாவின் சிங்கம் பெத்லெகேம் ஊரில் பிறந்தது. ஆயரின் கூட்டம் மீனலாட்டம் மீட்பரை கண்டு துதித்தது. நீதி நேர்மை வளர்ந்திடவே நிம்மதி வாழ்வில் மலர்ந்திடவே வாழ்வின் பொருளை காத்திடவே வல்லமையாகும் கூட்டிடவே. ஆதி முதல்வன் அன்பின் தலைவன் அமைதியின் மன்னன் தோன்றிவிட்டார். ஆதி முதல்வன் அன்பின் தலைவன் அமைதியின் மன்னன் தோன்றிவிட்டார். திரு வண்ணமலர் பாரும் அன்னை வருகின்ற தேவன் விண்ணுலக மண்ணுலக வேதன் மண்ணிலிருந்து மலர்ந்தராதன். சங்கத்தமிழ் பாட்டில் சந்தைகளை சேர்த்து செங்கமல வெண்குரங்க சிந்து பாடுவோம். மங்களங்கள் பொங்க நெஞ்சமதில் வந்த தங்கச்சூடர் மன்னவனை தாலாட்டுவோம். தமிழ் பாட்டில் சங்கங்களை சேர்த்து செங்கமலை வந்து பாடுவோம். மங்களங்கள் பொங்க நெஞ்சமதி வந்த தங்கச்சூட மன்னவனை தாலாட்டுவோம். தூங்கும் விழிகள் ஒளி காணவே இங்கு கதிரவன் உருவானதே. நீங்கும் மனங்களில் உறவாகவே தங்கி வாழ்ந்திட உயிரானதே. ஒன்று மலரி இந்த மழையில் ஆராரிரோ. வங்கை கடலே பொங்கும் அமுதே இந்த மலையே ஆராரிரோ. சிறு வண்ண மலர் பாடும் அன்னை மறி எடுத்த தேவன் விண்ணுலக மண்ணுலக வேதன் மண்ணிலிருந்து மலர்ந்த ராஜன். கிறிஸ்து பிறப்பு விழாவின் பாடலை தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற டாக்டர் சீனிவாசன் HOD அவர்களை சிறப்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன். செயின்ட் ஜோசப் ஆலயத்தில் அருகில் வசிக்கும் அனைவருக்கும் மற்றும் நிர்வாகிகள் அவர்களுக்கும் அசோக் ஆனந்த் MLA அவர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் பாலகிருஷ்ணன் மற்றும் பிரேம்ராஜா அவர்களுக்கும் மற்றும் மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பேஷண்ட்டை பொறுத்தவங்க ரொம்ப மோசமாக இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றிடலாம், ஆனால் எனக்கு பேச மட்டும் வராது. நிஜமாக தான் சொல்கிறேன். நான் அன்றைக்கி ஃபாதர் சின்னப்பன் சார் அவர்கள் நமது ஆஸ்பத்திரிக்கு மாதா விழாவிற்கு வந்த பொழுது என்னை திடீரென்று பேச சொன்னார்கள். எனக்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை அன்றைக்கு. அப்பொழுது கேட்டேன், இன்றைய விழாவிலே எதற்காக இந்த விழா நடக்கின்றது அப்படின்னு. இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் விழாவில் குழந்தைகளுக்கும் மற்றும் என்னால் சொல்ல முடியாது, குழந்தைகள்
அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் என்று என்னால் அந்த வார்த்தைகள் என்னிடமிருந்து வராது. ஏனென்றால் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நாம் ஆஸ்பத்திரியிலே நான் அந்த எமர்ஜென்சி, அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பொழுது எனக்கு அந்த குழந்தையும் மற்றும் அந்த குடும்பம் தான் என் கண் முன்னாடி நிற்கும். அந்த குழந்தைகள் அனாதையாக ஆகிவிடக்கூடாது என்ற அளவிலே ஒரு வெறித்தனமாக நான் செயல்படுகின்றேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஆஸ்பத்திரி பின்னாடியே என்னுடைய வீடு இருக்கிறது. 24 மணி நேரமும் எப்பொழுதும் என்னை அழைக்கலாம் என்ற அளவிலே தான் இருப்பார்கள். 5 நிமிடத்திலே நாம் அங்கே போனால் தான் அந்த பேஷண்ட்டையே நம்ம காப்பாற்ற முடியும். அந்த பிளட் லாஸ் வித்தின் மினிட்ஸ் அந்த பேஷண்ட்டோட உயிரையே குடிச்சிடும். அப்படி அவர் சொன்னாங்க, குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோம் இன்றைய விழாவிலே. நான் சாந்தோ மை ஸ்கூல் பள்ளியில் படித்தவன். எல்கேஜியிலிருந்து ஒரு 6 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் எங்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்கேஜியிலிருந்து +2 அளவிலே படித்த என்னுடைய நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தோம். அதற்கு வாட்ஸ்அப் உண்மையிலே உறுதுணையாக இருந்தது. ஏன் என்று சொல்ல வேண்டுமென்றால், நாங்கள் அனைவரும் கூடிய பொழுது ஒவ்வொருவரும் மிகப்பெரிய அளவிலேயே மிகப்பெரிய பதவியில் மிகப்பெரிய வல்லுநர்களாகவும் சயின்டிஸ்ட்களாகவும் இருக்கின்றார்கள் என்ற பொழுது பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்மளுடையது மட்டுமாக இருக்கக்கூடாது என்ற அளவிலே நாங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தினோம். மான்ஸ்டான் அப்படின்ற அந்த ஸ்கூல், மான்ஃபோர்ட் ஸ்கூல் ப்ளஸ் சாந்தோ மை ஸ்கூல், ஸோ ஒருங்கிணைந்து ஒரு ட்ரஸ்ட்டை ஏற்படுத்தி நாங்கள் அனைவரும் அதற்காக எவ்வளவு நாம் பணத்தை வழங்க முடியுமோ அந்த ட்ரஸ்ட்லே வழங்கி, இன்றைக்கு சாந்தோ மை ஸ்கூல் படிக்கும் அத்தனை ஏழை மாணவர்களுக்கும் நாங்கள் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுவோம், குழந்தைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஃபாதர். அதை எங்களுக்கு ஒரு ஃபோன் எங்களுக்கு ஒரு லீடர் இருக்கிறார், அந்த லீடர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை தான். செப்பல் ஒரு 500 செப்பல் வேணும் அப்படின்வாங்க, அவ்வளோதான். அந்த 500 உடனே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட அடுத்த கணமே அமெரிக்காவிலேருந்து ஒருத்தன் 1 லட்சம். இப்படி ஒவ்வொருவராக போட்டி போட்டு கொண்டு நாங்கள் செய்கின்றோம் அப்படின்ற மாதிரி என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கிறது. நான் டாக்டர் என்று சொல்வதை விட என்னுடைய டாக்டர் நண்பர்கள் பலர் இருக்கின்றார்கள். அவர்களை விட நான் எனது பள்ளி தோழர்களை தான் பெருமையோடு பார்க்கின்றேன். ஏழை என்ற சொல் வேண்டாம். ஏழையாக பிறக்கலாம், ஆனால் ஏழையாக சாகக்கூடாது. ஏழையாக நாம் இறந்தால் அது நம்மளுடைய தப்பு தான். என்னை பொறுத்தளவிலே இலவசம் இதையெல்லாம் நம்மளை வாழவே வைக்காது. நமக்கு உறுதுணையாக இருப்பது கல்வி மட்டும்தான். கல்வி இருந்தால் நாம் செல்வத்தை தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஃபாதர் சின்னப்பன் சார் அவர்கள் இன்று என்னை அழைத்து இந்த சப்போஸ் கிறிஸ்மஸ் விழாவிலே உங்களோடு இருந்து இந்த கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தமைப்புக்கு நான் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போலோ ஆஸ்பத்திரியிலே 4 வருடங்களாக நான் வேலை செய்திருக்கிறேன்.
எவ்வளவோ பேஷண்ட்டுங்களை காப்பாற்றியிருக்கோம் நாங்கள், என்னுடைய சக நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவசர சிகிச்சை பிரிவிலே. ஆனால் ஒரு நன்றியை கூட சொல்லிவிட்டு போக மாட்டார்கள். ஏன் என்று கேட்கும் பொழுது, நாங்கள் கொடுத்த பணத்திற்கு நீ வேலை செய்தாய். இப்படிதான் பதில் வந்தது. அன்றே முடிவு செய்தேன், இனி இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடாது. ஸோ அன்று எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது பாண்டிச்சேரி வர்றதுக்கு. 1991 இங்கே வந்தேன். ஸோ இன்று வரைக்கும் நான் இருக்கிறேன் இங்கே. சென்னையில் எவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரியில் நான் வேலை செய்ய முடிஞ்சாலும், இல்லைன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போக வேண்டிய சூழ்நிலை கூட இருந்தும் கூட, நம்ம படிக்க வச்ச ஸ்டான்லி மருத்துவ கல்லூரி, என்னுடைய ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் எனக்கு கல்வி வளத்தை கொடுத்த பொழுது நான் அதற்கு ஈன்றாக புவர் பேஷண்ட்ஸ், இல்லாதவர்களுக்கு தான் நாம் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையோடு இன்றும் நான் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏனென்றால் நாம் சேவை செய்யும் பொழுது அது நமக்கு வராது, அது நம்மளுடைய குழந்தைங்களுக்கு தான் போய் சேரும். அது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் என்னுடைய ஒரே பெண் 2 தடவை அவள் அபார்ஷன் ஆன பொழுது யோசித்தேன், நாம் என்ன கெடுதல் பண்ணோம்? நாம் எத்தனை உயிர்களை காப்பாற்றியிருக்கோம், எத்தனை குழந்தைங்களை காப்பாற்றியிருக்கோம், எத்தனை பெண்மணிகளை அந்த உயிர் போகிற நேரத்துலேருந்து போராடி கொண்டு வந்திருக்கிறோம். என்னுடைய பெண்ணிற்கு ஏன் இந்த தண்டனை அப்படி என்று நினைத்த பொழுது நிச்சயமாக கைவிட மாட்டான் ஆண்டவன். 3வதாக என்னுடைய பேரன் வருண் வந்த பொழுது தான் தெரிந்தது, நான் செய்த சேவை என்னுடைய பேரன் என்று இருக்கிறான் அப்படின்று. அதனால் உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், எந்த பலனையும் எதிர்பாராதீர்கள், பலனை எதிர்பாராமல் செய்யுங்கள். உங்கள் வீட்டிற்கு, உங்கள் குழந்தைங்களுக்கு அது வந்து சேரும். நன்றி. தொடர்ந்து நமது சபையின் தலைவர் பேனாலா அந்தோனிசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு வார்த்தைகள் பேச. அன்பார்ந்த கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் அருள் பணியாளர்களும் நமது இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த தட்டாஞ்சாவடி தொகுதி தங்க மகன் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார். கிழக்கு வெளுக்காது அதை கிழிக்காத விட்டால் சிவக்காது, கிழக்க வெளுக்க செய்து கீழ்வானத்தை சிவக்க செய்து, நரம்பிலே நாணி கட்டி நம்பிக்கை முரசு கொட்டி, வடகோடியிலிருந்து தென்கோடி வரைக்கும் வாழ்கின்ற மக்களின் மனதில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற தட்டாஞ்சாவடி தொகுதியோட தங்க மகன் இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த மாலோடைய அதிபர் பிரேம்ராஜ் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். எங்கள் மண்ணின் மைந்தன் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்ற சொல்லுக்கு இணங்க ஒரு காவல் அதிகாரியாக பணிபுரிந்து எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையை சேர்த்து கொண்டிருக்கின்ற தம்பி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். நமது சபையின் பொருளாளர் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், சபையின் பொதுச் செயலாளர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள், பாடல் குழுக்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். மாவீரன் அலெக்சாந்தர் பாரசீகத்தின் மீது படையெடுக்கும் பொழுது அவர் உடல்நிலை சரியில்லாத ஆகிவிட்டது. அப்பொழுது அவரோடு வந்த மருத்துவர்கள் எல்லாம் அவருக்கு மருந்து தயாரி பண்ணி கொடுத்தார்கள். அவள் உடல்நிலை தேரவில்லை. பாரசீகத்தினுடைய அந்த மன்னனுடைய மருத்துவர் வந்து மாவீரர் அலெக்சாந்தரை பார்த்து, அரசே உனக்கு நான் மருந்து கொடுக்கத்தா என்று கேட்டார்.
அதற்கு அலெக்சாந்தரும் சரி என்று சொல்லிவிட்டார். அந்த மருத்துவர் சென்று ஒரு பாத்திரத்தில் மருந்தை எடுத்துக்கொண்டு வந்து மாவீரன் அலெக்சாந்தரிடம் கொடுக்க செல்கிறார். மாவீரனுடைய அலெக்சாந்தருடைய மெய்க்காவலர் ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். அந்த கடிதத்தை மாவீரன் அலெக்சாந்தரிடம் கொடுத்த பொழுது மாவீரன் அலெக்சாந்தர் அதை படித்து பார்க்கின்றார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், அந்த மருந்தினிலே ஆலவிலகசம் கலந்திருக்கிறது, அதை அருந்த வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கடிதத்தை ஒரு கையிலையும் மருந்து ஒரு கையிலையும் வைத்துக்கொண்டு அந்த கடிதத்தை அந்த பாரசிங்குடைய நாட்டுடைய மருத்துவரிடம் கொடுத்துவிட்டு அந்த மருந்தை கடகடவென்று கொடுத்து விடுகிறார். அப்பொழுது அந்த மருத்துவர் சொல்கிறார், ஐயா, நான் உங்களை கொல்லுவதற்காக இந்த மருந்து எதுவும் சேர்க்கவில்லை, உங்கள் உயிரை காப்பாற்றுவதற்காக நான் மருந்தை அரைத்து கொடுத்தேன் என்று சொல்லினார். அப்போது நான் உன்னை ஒன்றும் சொல்லவில்லையே, ஏனென்றால் மருத்துவர்கள் உயிரை காப்பது தான் அவருடைய கடமைகள். ஐயா சொன்ன மாதிரி உயிர் போகும்பொழுது கூட போராடி அந்த உயிரை காப்பாற்று பண்ணுவது தான் மருத்துவர்கள். அப்படிதான் அலெக்சாந்தர் சொன்னாராம், என் தந்தை நீ வந்த உடனே உன்னுடைய பேரை கேட்டேன், உன்னுடைய பேர் பிலிப்பு என்று சொன்னாய், என் தந்தையோட பேரும் பிலிப்பு தான், அதற்காக தான் நீர் கொடுத்த மருந்தை நான் நம்பி உண்ணேன் என்று. அவ்விதமாக இங்கே மருத்துவர்கள் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இதோ காலம் கடந்து கொண்டு இருக்கிறபடினாலே உங்களை சீக்கிரமாக அனுப்பணுன்னு எனக்கு 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்கிறார் சாமியார் பேச சொல்லி. ஆகவே இந்த புனித சூசையப்பர் சபை என்பது தொண்டு தொட்டு நாங்கள் இங்கே சேவை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஆலயம் கட்டியது என்றால் எங்கள் முன்னோர்கள் உழைப்பும் உடல் உழைப்பும் பொருள் பலமும் தான். இங்கே இருக்கின்ற ஒவ்வொன்றும் நாங்கள் எங்கள் பங்கு மக்களும் சேர்ந்து செய்யக்கூடியது தான். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இதுவரைக்கும் செய்யவில்லை. இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே பங்கு தந்தையை நான் பாராட்டுகிறேன். நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு சேர்ந்து அவரோடு உழைப்பதற்காக நாங்கள் இங்கே காத்து கொண்டு இருக்கின்றோம். நான் இன்னும் அதிகமாக பேசின்னு போயிடுவேன்றதுக்காக எனக்கு 2 நிமிஷம் கொடுத்தாரு. நன்றி, வணக்கம். சூசையப்பர் சபை தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து சிறப்புரை நிகழ்த்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு வீரா பாலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இனிய மாலை பொழுதில் இந்த அழகிய விழாவுக்கு ஏற்பாடு செய்த பங்கு தந்தை, நாம் மதிக்கக்கூடிய பெரிய அறிஞர்களின் மிகப்பெரிய தானே தலைமகனாக இருக்கின்ற பங்கு தந்தை அவர்களே, முதல் நம்ம ஊருக்கு தான் சொல்லிடணும். நம்ம ஊருன்னு சொன்னால் என்னுடைய சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கக்கூடிய அங்கே அன்பு அண்ணன்கள் திரு உத்திரன் அவர்களே, திரு அந்தோன்சாமி அவர்களே, ஊரில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இங்கே வந்திருக்கின்ற அந்தோன்சாமி அண்ணன் சொல்லப்படி தங்க தலைமகன் நம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, அவர் சட்டையில் சிறு கரைப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தை கேட்டுக்கொண்டு அந்த சிறு கரை நீங்கி மறுபடியும் அவர் வெள்ளை சட்டை போடணுன்றதே என்னுடைய அன்பான ஆசை. இங்கே வந்திருக்கின்ற நம்ம ஊருக்கு வந்திருக்கின்ற இந்த ப்ராவிடன்ஸ் மால் அதிபரும் எனது நண்பருமான திரு பிரம்மராஜ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே அதிக நேரம் எடுத்துக்கூடாது. நீங்கள் 6:30 மணிலேருந்து, நான் 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது 6:30 மணிலேருந்து எல்லாம் உட்காந்துக்கிறான்னு சொன்னாங்க. அதனால் 1 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கொண்டோம். உண்மையிலே இன்றைக்கி அந்தோன்சாமி அண்ணன் பேசும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் ஒரு பெரிய சிறந்த பேச்சாளராக நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அந்த கதையோடு சேர்த்து இன்னொன்று மட்டும் நான் சொல்லிடுவேன், வேறு ஒன்றும் இல்லை. அவங்க அப்பாவுடைய பேரும் பிலிப்பு, இவருடைய பேரும் பிலிப்புன்னு சொன்னாங்க. அப்போ அவர் அலெக்சாண்டர் சொல்லும் பொழுது இன்னொன்று சேர்த்து சொன்னார், அதை விட்டுட்டார் அண்ணன். அதை இங்கே சொன்னால் இன்னும் சிறந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஏன் அந்த மருந்தை குடிச்சேன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், பிலிப்புன்னு எங்கள் அப்பா பேர் அவன் சொன்னாங்க, அதில் கலப்படம் இருக்காது, அதனால தான் நான் அந்த மருந்து சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. அதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி பங்கு தந்தை.
சிறந்த அறிஞர். இங்கே நம்ம ஊரில் அவர் கிடச்சிருக்கிறது பெரிய பொக்கிஷம். இந்த பங்கு தந்தை இங்கே கிடச்சிருக்கிறது பெரிய பொக்கிஷம். சிறந்த பேச்சாளர், சிறந்த அறிஞர். இதை விட நான் இன்னும் சொல்ல தேவையில்ல, அவர் வந்து புகழ தேவையில்ல, பின்னால் தான் புகழணும். அதனால தான் அவர் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நானும் அவரை வந்து பார்க்க வரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 தடவை ஏமாற்றிட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து அவர்கிட்ட அட்டண்டன்ஸ் போட்டேன். அவ்வளோ பெரிய நல்லவர். நம்ம வந்து எவ்வளோ ஃபாதர்கள் பார்த்துருக்கோம், எவ்வளோ பேர் நான் இங்கே வந்திருக்கோம். எல்லா ஃபாதரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து சந்திச்சிருக்கேன். அவரை இன்றைக்கி தான் மறுபடியும் திரும்ப சந்திச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் எனக்கு அவர் ரொம்ப நெருங்கிய பழகக்கூடியவர். இங்கே உள்ள அளவிற்கும் தெரியும் நம்ம கிறிஸ்மஸ் வந்து எப்படி கொண்டாடணும்னு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த கிறிஸ்மஸ் இங்கே நல்லா இல்லை. என்னுடைய தாழ்மையான கருத்து என்னென்னா, பழைய கிறிஸ்மஸை கொண்டாடணும். அதேமாதிரி ஆர்ச்செல்லாம் போட்டு நம்ம ஊர் ஃபுல்லாக பஜனம் பாடணுமோ இல்லையா, தோரணம் கட்டி அதே போல் வந்து எல்லாம் போட்டு பச்சை பசல்னு அந்த கிறிஸ்மஸை மறுபடியும் கொண்டாடணுன்றது என்னுடைய ஆசை. அது இங்கே செய்வீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பழைய கிறிஸ்மஸ் இங்கே கிடைக்கல. இந்த சப்போஸ் கிறிஸ்மஸில் அது முன்னெடுத்து அதை செய்யலான்றது எனக்கு என்னுடைய தாழ்மையான எண்ணம். அதை மறுபடியும் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய உறவு முறை வந்து இன்னும் மேம்படும். நம்ம எல்லாம் தூரமாக போயிட்டுருக்குறோம். அதை நீங்கள் செய்யப்படும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட நெருங்கிடுவோம். இந்த நம்ம ஒரு வருஷத்துடைய காலத்தில் 2-3 விழா இருக்கும். உங்களுக்கு தெரியும், மே மாதம் 1ஆம் தேதி நமக்கு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழாவில் வந்து ஒரு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்து ஒரு பெரிய விழாவை நம்ம ஊரில் சந்திச்சிருக்கிறோம். அது நடைபெறாமல் போகிறது வந்து ரொம்ப பெருசாக இல்லை. அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே கொண்டாடுகிறீங்க. அதை நம்ம நாட்டோடு சேர்ந்து ஊரோடு சேர்ந்து கொண்டாடணும் என்று சொல்லி எனக்கு இங்கே நம்ம ஊரில் வந்து பேசுகிறதுக்கு என்னை இங்கே இந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு என்னை தலை நிமிர்ந்து நிற்க வைத்த பங்கு தந்தை அவர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் வாய்ப்பளித்த விழா குழுவினர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விழாவை வாழ்த்துறை நிகழ்த்த ஆதித்யா பள்ளியினுடைய தாளாளர் எங்களுடைய பாசமிகு அண்ணன் திரு அசோகானந்த் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் அன்புக்குரிய புனித சுசேப்பர் சபையின் பங்குதாரர்கள் அவர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல வந்து என்னுடைய சந்தோஷத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு அருமையான விழாவில் வந்து என்னை கலந்துக்க சொல்லி ஃபாதர் வந்து ஃபோன் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களிடையே நான் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிறதுல முக்கியமாக நேரம் இல்லாததால் நானும் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விழாவில் நம்ம திருப்பி சந்திக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். வந்து ஃபாதர் பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, எனக்கு நேராக வந்து பார்த்தேன். நான் அவரோட சிம்பிளிசிட்டிலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சென்டிமெண்டலி இந்த சர்ச்சில் நான் ரொம்ப அட்டாச்சு. எனக்குன்னு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது இந்த ஊர் மக்கள் சரி, பங்கு இருக்கிற பெரியவங்களும் சரி, தலைவர்களும் சரி, ஊத்திரி சார், பெரியவங்க சார், எல்லாம் பெரியவங்களாம் வந்து ரொம்ப என் கூட வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து எனக்கு தாங்கி பிடிப்பாங்க. அதே மாதிரி மனசுன்னு ஒரு இது ரொம்ப கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் வந்து வேண்டிப்பேன், ஒரு வருஷத்தில் நான் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ரொம்ப எனக்கு முடிஞ்ச வரைக்கும் வேண்டிக்கிட்டு தான் நான் போவேன். எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அதனால் என்றைக்குமே வந்து நான் இந்த சர்ச்சைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் என்னோடய சேவை தொடர்ந்து நடக்கும். மேலும் இன்றைக்கும் திருப்பி நான் சொல்லிக்க விரும்புகிறேன், ஃபாதர் அவர்கள் என்றைக்கும் என்னை கூப்பிடலாம், என்ன உதவியாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம். மேரி கிறிஸ்மஸ். நன்றி அவர்களுக்கு. தொடர்ந்து வின்சென்ட் பால் சபையினுடைய கவுன்சிலர் ஜோசப் ஜில்லான் அவர்களை ஒரு வார்த்தைகள் பேச அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். இந்த மேடையில் வீற்றிருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இன்று இந்த விழாவிற்கு தந்தையவர்கள் என்னை அழைத்த போது உண்மையிலே எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. ஃபாதர் எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர்கிட்ட கேட்டேன். இல்லை, நீங்கள் வாங்க, உங்களெல்லாம் கௌரவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எங்களை எதுக்கு ஃபாதர் கௌரவப்படுத்தணும் அப்படின்ட்டு கேட்டப்போ வந்து இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் நான் இங்கே வருகை தந்திருக்கிறது, ஃபாதர் வந்து எனக்கு நீண்ட காலமாக பழக்கமானவர். அவர் என்னுடன் அடிக்கடி தொடர்பு கொள்ளக்கூடியவர். அவர் ஆனால் வின்சென்ட் பால் சபையின் சேவைகளை மனதில் கொண்டு என்னை இங்கே அழைத்திருக்கிறார் என்பது
மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், வின்சென்ட் போல் சபை ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள ஒரு உலகளாவிய சபை. அந்த சபையின் ஒரு அங்கமாக புதுச்சேரியின் வட்டார சபையின் தலைவராக இருக்கிறேன் நான். இதுவரையில் பல விழாக்களில் நான் இதயானவர் பசிலிக்காவின் பொருளராகவும் இருந்து கொண்டிருப்பதனால் பல விழாக்களை நாங்கள் அமைப்பதற்கும் அதை அரங்கேற்றம் செய்வதற்கும் நிறைய நாட்கள் நாங்கள் மேடை ஏறி உள்ளோம். ஆனால் இதுதான் முதல் தடவை அழைப்பாளர்களாக, சிறப்பு அழைப்பாளராக மேடையில் அமர்ந்திருப்பது இதுதான் முதல் தடவை. அதற்காக நம்முடைய தந்தை அவர்களுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக ஒரு வேண்டுகோள், அத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இந்த சூசையப்பர் பங்கில் வின்சென்ட் போல் சபை தந்தை அவர்களால் விரைவில் தொடக்கப்படும். அதற்கு அவர் உறுதியளித்துள்ளார். வின்சென்ட் போல் சபையை நாம் இந்த பங்கில் தொடங்குவோம், ஏழைகளுக்கு நற்பணி ஆற்றுவோம், ஏழைகளை இனங்கண்டு கொள்வோம். பெரியவர்கள் சொன்னது போன்று ஏழைகள் இல்லை என்பதை ஆக்கி இந்த உலகத்தை அனைவருக்கும் சமம் என்று ஒரு நிலையை உருவாக்கும் என்று கூறிக்கொண்டு இடம் அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். தொடர்ந்து ப்ராவிடன்ஸ் மால் உடைய ப்ரொப்ரைட்டர் திரு பிரேம்ராஜா அவர்களை பேச அழைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே அமைந்திருக்கும் பங்கு தந்தையார் மற்றும் சிறப்பினர் விருந்தினர்களுக்கு இங்கே பேச ரொம்ப நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஏன்னா நான் என்னை அறிமுகப்படுத்தும் போது ப்ராவிடன்ஸ் மால் அப்படின்னு சொல்லி தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் புதுவையை சேர்ந்து இங்கே பிறந்து வளர்ந்தவன். இந்த மாலால் தான் ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெக்கக்னிஷன் நினைக்கிறேன். இந்த ப்ராவிடன்ஸ் மால் ஏன் இந்த பெயர் அப்படின்றால், நானும் என் மனைவியும் சேர்ந்து இதை வைத்தோம். ஏன்னால் இது இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ப்ராவிடன்ஸ் ப்ரொவைடட் பை காட் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இதை நான் கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ கோயிலில் சொல்ல விரும்புகிறேன். பல சோதனைகள், பல கஷ்டங்கள் வரும்போது எப்போதும் நாங்கள் இறைவனிடம் வேண்டுவோம். அது எப்படியாவது எங்களுக்கு இறைவன் அதுக்கு ஒரு வழிகாட்டி எங்களுக்கு இதை கொடுத்தார். நான் பல கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணும்போது, பணம் பற்றாக்குறை அப்படிலாம் இருக்கும்போது எப்பொழுதும் சென்ட் ஆண்டனியிடம் வேண்டுவேன், எப்படியாவது இதுக்கு வழி கண்டுபிடிங்கள், எனக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிங்கள்னு. சில நாட்களே எப்படியாவது எனக்கு பணம் சேர்ந்துவிடும். இது எனக்கு தொடர்ந்து கொண்டே இருந்தது ஒரு 4-5 வருடங்களாக. இது நான் எங்கே சந்தர்ப்பம் கிடைக்கதோ அங்கெல்லாம் கிறிஸ்தவ மக்களிடம் இதை போய் சொல்ல வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறேன். இன்று ஒரு சந்தர்ப்பத்தை பங்கு தந்தையார் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி எனக்கு நண்பன் மூலமாக இங்கே கூப்பிட்டார்கள். இங்கே ஒரு குரோட்டான் ஃபார் சென்ட் ஆண்டனி பண்ணணும், நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். பண்ணுங்கள் ஃபாதர், வாட் எவர் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன். இப்போ பெருசாக ஒன்றும் இருக்குதுன்னு இல்லை, பட் காட் வில் கிவ் மீ த வே டு டூ இட். இறைவன் கண்டிப்பாக எனக்கு ஒரு வழி கொடுத்து இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக எனக்கு இது பண்ணுவார். லெட்ஸ் கோ ஹெட், லெட்ஸ் டூ இட். இன்ஃபேக்ட் இதை கிறிஸ்மஸ் முன்னாடியே முடிச்சிடணும் நாங்கள் நினச்சோம். பட் அது இது ஆகலை. அட்லீஸ்ட் இதை ஈஸ்டருக்கு முன்னாடியாவது நம்ம இதை முடிச்சிடணும்னு, எப்படியாவது இதை முடிச்சுட்டு இங்கே ஒரு குரோட்டான் இருக்கணும். விரைவில் இதை இன்னும் ஒரு நல்ல ஒரு பொலிவாக ஆக்க வேண்டும். இறைவன் எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இட் இஸ் நாட் தட் சம்வேர் ஐ வில் ஃபைண்ட் த வே டு டூ இட்னு நினைக்கிறேன். ஐ ஹவ் கான்ஃபிடன்ஸ் தட் நம்ம இதனால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் இதை என் பெருமைக்காக சொல்லலை. கேரி த மெசேஜ் ஆஃப் த லார்ட் in this time of Christmas, in this supposed festival, it's been supposed Christmas done today. எனக்கு இந்த இன்வைட் பண்ணி இந்த கௌரவம் பண்ணது தேங்க்யூ ஃபாதர். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஃபாதர் ஃபார் ஸ்பெஷல் இன்விடேஷன். நன்றி சார். தொடர்ந்து ஜிப்பர் மருத்துவமனையினுடைய டாக்டர் திலீப் விவேகானந்தை ஓரிரு வார்த்தையை பேச அன்புடன் நினைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஃபாதர் சொன்ன மாதிரி அவர் 4ஆம் கிளாஸ்லேருந்து என்ன தெரியும் ஃபாதருக்கு. எனது கல்வியிலையும் சரி, எங்கள் குடும்பத்தின் ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி ஃபாதர் ரொம்பவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரால் முன்னேற்றம் அடைந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களில் நானும் ஒருவன் என்பதை பெருமையாக சொல்லிக்கொள்கிறேன். என்னையும் என் தாயாரையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். எனவே உங்கள் நேரத்தை எடுக்காமல் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா குடும்பத்திலும் எப்போதும் நிறைந்திருக்க என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து விழாவினுடைய சிறப்பானது சீருடைகள் வழங்குவது. அதற்கு முன்
சபையினுடைய உப தலைவர் திரு வி லாரன்ஸ் அவர்களை நன்றியுரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இதற்கு பொருள் உதவி அளித்த நன்கொடையாளர்களுக்கும் மற்றும் பங்கு மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சீருடையை வழங்குகின்றோம். தொடர்ந்து பெரியோர்கள் பெயர் கூப்பிட்டுடன் வரிசையாக வந்து தங்களுக்கு வழங்கப்படுகின்ற சீருடைகளை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Morris.
ராஜன் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் ஓஹோ கன்னிமாரி வயிற்றினில் பாலனாக வந்ததற்கு விந்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்கிட வந்த தேவாட்டுக் குட்டி இவரன்றோ உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்கிட வந்த தேவாட்டுக் குட்டி இவரன்றோ ஏழ்மையாய் உருவெடுத்து முன்னணையில் தவழ்கின்றார் மேய்ப்பர்கள் சூழ்ந்திருக்க ஞானியரும் பணிகின்றாரோ கன்னிமாரி வயிற்றினில் பாலனாக வந்ததற்கு விந்தையான அதிசய செய்தி தன்னை எல்லோருக்கும் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் கூடிடுவோம் புகழ் பாடிடுவோம் ஆடிடுவோம் மகிழ்ந்தாடிடுவோம் வானம் விட்டு பூமி வந்த பாலன் சிறுமாட்டு தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன் ரோமை ராஜபூபனி நமோ நமோ ரோமை ராஜபூபனி நமோ நமோ திருச்சபையின் தலைவராக செழித்த மாதவாம் திருச்சபையின் தலைவராக செழித்த மாதவா உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் உலக பாசம் ஒழித்த சர்ப்ப சாதனை உலக பாசம் ஒழித்த சர்ப்ப சாதனை உனை இல்லாமல் துணையும் மீது உதவி செய்குவாய் உனை இல்லாமல் துணையும் மீது உதவி செய்குவாய் உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் உம்மை நாடி தேடி நமஸ்கரிக்கின்றோம் ரோமராஜ பூமனி நமோ நமோ ரோமராஜ பூமனி நமோ நமோ